பாத்திரத்துல பார்சல் தர மாட்டேன்னு சொன்னீங்களா? ஏன் எதனால? பிளாஸ்டிக்ல தான் கொடுப்பீங்களா? அப்படியா? நாங்க கேன்சர் வந்து சாகணுமா? இல்ல உங்கள்கிட்ட கேட்டது முடிஞ்சு போச்சு, போலாம். பிளாஸ்டிக்ல தான் கொடுப்பீங்க, இப்படிதான் கொடுப்பீங்க. அதோட சீரியஸ்னஸ் அந்த பையன் படிச்ச பையன் பிளாஸ்டிக் மேல கேன்சர் உண்மை 100% பிளாஸ்டிக்ல கேன்சர் வரும். அப்படிங்கிறப்ப நீங்க ஏன் அதை வந்து நீங்க மறுத்தீங்க? பிளாஸ்டிக் பயோடீகிரேட் நானும் சொல்றேன், மறுக்கல. பயோடீகிரேட் இது ஒன்றும் பிளாஸ்டிக் தான். இதுல சாப்பிட்டா மட்டும் உங்களுக்கு வராதுன்னு சொல்ல. பாத்திரத்துல சாப்பாடு கேட்டா கொடுக்க வேண்டியதானே, நீங்க ஏன் தர மறுக்கிறீங்க? பாத்திரத்தில் சாப்பாடு தர மறுத்த ஹோட்டல், பாட்டில் ரைடு விட்ட அதிரடி ஆக்ஷன். என்ன நடந்தது விரிவாக காணலாம். செலவு மிச்சாங்க, எல்லாம் பட்டுக்கோட்டை சுப்பையா பிள்ளை தெருவைச் சேர்ந்தவர் தான் சக்திகாந்த். இவரது மகன் ஜெய்குரு. இவர் பெரிய தெருவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு சாப்பாடு வாங்குவதற்காக சென்றுள்ளார். அப்போது சாப்பாட்டை பிளாஸ்டிக்கில் தர வேண்டாம் என்றும் அவர் பாத்திரத்தில் தான் வேண்டும் என்று கேட்டுள்ளார். அப்போது ஹோட்டல் நிர்வாகமோ அதற்கு மறுத்ததாகவும் தெரிகிறது. இதனையடுத்து தனது தந்தைக்கு ஜெய்குரு போனில் தகவலை தெரிவித்துள்ளார். தந்தையும் ஜெய்குருவோடு ஹோட்டலுக்கு வந்து வாக்குவாதமும் செய்துள்ளனர். அப்போதும் பாத்திரத்தில் தரமாட்டோம் என்று கூறியதாக தெரிகிறது. விருப்பம் இருந்தா வாங்கிக்கோங்க, இல்லனா வெளியே போங்க என்று கடைக்காரர்கள் கூறியதாக தெரிகிறது. இந்த ஒரு காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பாட்டில் உள்ள ஹோட்டலுக்கு சென்று அங்கு கடுமையாக கடிந்து கொண்டார். அதாவது ஹோட்டலில் பாத்திரத்தில் சாப்பாடு பார்சல் கேட்டால் நீங்கள் தர வேண்டியதுதானே என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஏன் தர மறுக்கிறீர்கள் என்றும் கடுமையாக கேட்டார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் உருவாகியது. மேலும் ஹோட்டலுக்கு அவர் நோட்டீஸ் கொடுத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து அங்கிருந்த அருகில் உள்ள கடைகளில் அவர் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டார். அப்போது 3 கிலோ அழுகிய பழங்களையும் குப்பை தொட்டியில் போட்டு அழித்தார். 4 கடைகளுக்கு 6000 ரூபாய் அபராதமும் விதித்து எச்சரிக்கை நோட்டீஸும் வழங்கினார். உணவு பாதுகாப்புத்துறையின் இந்த ஒரு அதிரடி ஆக்ஷன் தற்போது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. கேப் மாட்டுங்கய்யா, கேப் தெரியுங்களா ஐயா? கேப்ல என்னது? போயிட்டு வாங்க. கிச்சன்ல யாரு இருந்தாலும் இந்த கேப் மாட்டிக்கணும், சரியா? போயிட்டு வாங்க, போங்க. கேப் ஒன்று கொடுத்து இதுலயே கட்டுங்க. இதுலயே கட்டிட்டு நீங்க மார்க்கெட் கூட எழுதிக்கலாம். சாம்பார், ரசம், பாயசம், வாட் எவர் இட் இஸ், எது வேணாலும் எழுதிக்கிங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக நான் சொல்றேன். வந்தீங்கன்னா மூடி இலை போட்டு மூடி இருக்கு. நீங்க வந்து வெளியில போகும்போதுதான் இலையை வச்சு மூடி வச்சு போலாங்க. ஓப்பன்ல இது வந்து ஒரு மூடி மேல பள்ளி அலையும் உச்சா போங்கன்னா அது பாயிண்ட் ஆயிடும், தைரியம் போயிடும் சாப்பிடறவங்களுக்கு.